கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சந்திரகலா அவங்க அந்த வில்லன் குரூப்ஸில் ஹெட்டாக இருக்காமல அவனை பார்க்க வந்திருக்காங்க. நம்ம கூட ஏதோ பயங்கரமாக வில்லத்தனமாக பேச போகிறாங்க, சவால் விட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா டப்புன்னு வந்துட்டு காலில் விழுந்துடுறாங்க. அவரும் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்குது மரத்துக்கு பக்கத்தில், அதுலேருந்து குங்குமத்தை எடுத்து நெத்தியில் போட்டெல்லாம் வந்துட்டு வச்சு விடுறாங்க. நீண்ட ஆயுளோட தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் ரொம்ப வருஷம் சந்தோஷமாக வாழணுங்க, அப்போ தான் வந்துட்டு நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரெண்டு பேருமே ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. நம்ம போட்ட பிளானெல்லாம் இப்படி சொதப்பிடுச்சே, இப்படி வந்துட்டு அவகிட்ட மண்ணக்கவுவேன் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, நீங்கள் எப்படியாவது எங்கள் அக்காவை ஜெயிக்கணும், உங்களுக்கு தான் இந்த ஊரில் முதல் மரியாதை கிடைக்கணும், அதுக்காண்டி தாங்க 10 வருஷம் உங்களை விட்டு பிரிஞ்சு அவ கூட அங்கே போய் இருந்துக்கிட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறது கூட வழி இல்லாமல் பண்ண அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாதுங்க, அவளை வந்துட்டு இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தி நிற்க வைக்கணும், அவளோட 4 பொழுங்களையும் அவளையும் நான் பழி வாங்காமல் அந்த வீட்டை விட்டு வரவே மாட்டேன், அதுக்கு வந்துட்டு இந்த ஊர்க்காரங்க கிட்ட முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கணும் நான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு தானே நான் இவ்வளோ கஷ்டமாக பட்டுட்டு இருக்கேன், இந்த பந்தயத்தில் மட்டும் ஜெயிச்சிருந்தா எனக்கு தான் வந்துட்டு முதல் மரியாதை கிடைச்சிருக்கும், அவள் கண்டிப்பாக தோத்த அவமானப்பட்டு ஊர்க்காரங்க முன்னாடி தலை குனிஞ்சு போயிருப்பா, அவன் எங்கேருந்து வந்தான் எப்படி வந்தானே தெரில, திடீர்னு வந்து போட்டியில் கலந்துட்டு அந்த சாமுண்டீஸ்வரியை ஜெயிக்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்ல, அதாங்க எனக்குமே ஒன்றுமே புரியல, கடைசி நேரத்தில் கூட அக்கா அவமானப்பட்டு போவான் தான் நானும் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன், திடீர்னு அவன் யாருன்னே தெரியவே இல்லை, ஆனால் இதில் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்ல, என்ன நல்ல விஷயம் சந்திரா அப்படின்னு சொல்ல, இல்லை ஒருத்தன் வந்துட்டு அக்காக்காக போட்டியில் கலந்துக்கிட்டு வின் பண்ணி கொடுத்தல, அவனை அக்கா வந்துட்டு வீட்டுக்கு வேலைக்கு ஆள் எடுத்துக்கணும், அவனை வந்துட்டு நம்ம வீட்டுக்கு காவலாளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேச என்னை அமுச்சு விட்டான், நானும் போய் எப்படியெல்லாமோ அவன்கிட்ட பேசி பார்த்தேன், ஆனால் அவன் ஒன்றத்துக்கு சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரில, அவன் வேற மாதிரி இருக்காங்க, அந்த எங்கள் அக்காவோட அந்த பில்டப்புக்கெல்லாம் பணிற ஆள் அவன் கிடையாது, அதனால அவனை எப்படியாவது உங்கள் பக்கம் இழுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன், ஒழுங்காக அவனை பார்த்து பேசுகிற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நீ ஏன் வந்து பேசி வராதவன் நான் கூப்பிட்டா எப்படி வருவான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் எப்படியாவது அவனை உங்கள் பக்கம் வந்துட்டு வேலைக்கு சேர்க்க வைக்க பார்க்கணும், எங்கள் அக்காவை மண்ணக்கவை வைக்க இதாங்க ஒரே வழி, சீக்கிரம் எங்கள் அக்காவை தோக்கடிச்சாதான் நம்ம வந்துட்டு சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியும், இல்லைன்னா நம்ம இத்தனை வருஷம் வாழ்க்கையே வந்துட்டு வீணாக போயிடும், நம்ம எதுக்காக பிரிஞ்சிருக்கோமோ அது வீணாக போயிடும் அப்படின்னு சொல்ல, சரி நீ பார்த்து போயிட்டு வா, யாருக்கும் மேலே சந்தேகம் வரக்கூடாது, நீ அது மாதிரியே நடந்துக்கோ, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கே உடனே போய் நான் அவனை பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இங்கத்துக்கு அவன் வில்லத்தனமாக யோசித்துட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் வந்துட்டு கார்த்தி ஆனந்த் அருண் எல்லாருமே இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம வில்லன் வந்துட்டு போகிறாரு. வணக்கம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட, கார்த்தி வந்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூப்பிடுறாங்க. எதுக்காக வந்திருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை தம்பி போட்டியில் நல்லா தான் கலந்துக்கிட்டீங்க, நல்ல திறமையான பையன்தான் போலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, அருண் ஆனந்த் கார்த்தி 3 பேருமே சிரிக்கிறாங்க. திறமையான பையன்தான் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்ல, இப்படி திறமையான ஆளெல்லாம் நம்ம பக்கம் இருந்தால் தான் தம்பி ஆம்பளைங்களுக்கே உண்டான ஒரு மரியாதை, ஏன்னா நீங்கள் யாருக்காக சப்போர்ட் பண்ணி கலந்துக்கிட்டீங்களோ அவள் ஒன்றும் அவ்வளவுலாம் நல்லவ கிடையாது, ஆம்பளைங்கெல்லாம் கீழ்த்தரமாக நடத்துகிறவ, நீங்கள் போய் அவளுக்காக ஜெயிச்சு கொடுத்துட்டீங்க பார்த்தீங்களா, ஆனால் உங்களெல்லாம் அவள் வந்துட்டு உயர்த்தியெல்லாம் வச்சு பார்க்க மாட்டா, ஒரு வேலைக்காரனா கூட மதிக்க மாட்டா அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி மீசையை முறுக்கிட்டே வந்துட்டு அந்த வில்லன் பேசுகிறதே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, நீங்கள் என் பக்கம் சேர்ந்துருங்க, எனக்கு கீழே வேலைக்கு வந்துருங்க, உங்களை நான் வேற இடத்துக்கு வேற லெவலுக்கு கொண்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, கார்த்தி வந்துட்டு பயங்கரமா நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. ஆனந்த் அருண் வந்துட்டு சிரிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிருது. வில்லன் வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கல, தங்கச்சி அக்காவுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு இருப்பாங்கன்னு. பட் கமெண்ட்ஸில் வந்துட்டு ஒருத்தங்க போட்டிருந்தீங்க பார்த்தேன், ஒருவேளை தங்கச்சி வந்துட்டு அக்காவுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி அவள் தான் கடைசியில் வெள்ளியார் போல என்னமோ அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. அதே மாதிரியே சேம் வந்துருச்சு. அக்காவை பழி வாங்குறதுக்கு தான் தங்கச்சி வந்துட்டு அக்கா கூட இருக்கிற மாதிரி சீன் போய்கிட்டு இருக்கு. கார்த்தி வந்துட்டு அதை கண்டுபிடிச்சி தங்கச்சியோட வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்தில் ஏற்ற போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுது. இந்த ப்ரோமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லைன்னா இந்த ஸ்டோரி லைன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.